மகாசிவராத்திரியை முன்னிட்டு நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் எல்லாம் நடந்தது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் இதான் முதல் முறையாக கருவறையில் இருக்கிற சாமியை நான் காமிக்க போகிறேன். இங்கே வந்துட்டு மகாசிவராத்திரி சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்குள்ளே 4 கால பூஜை நடக்கும். 6 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு, அப்புறம் விடியற் காலையில் 4 மணிக்கு. இதில் பால் அபிஷேகம், தயிர், மஞ்சள், தேன், பஞ்சாமிர்தம், பழரசம், சந்தனம், விபூதி இது எல்லாமே வச்சுட்டு இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இதில் கோவிலுக்கு வர பக்தர்களும் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற பொருளை இது கூட கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கே வந்து பிரசாதமாக என்ன கொடுப்பாங்கன்னா, சாமிக்கு தலையில் ருத்ராட்சம் வச்சு விபூதி பூஜை பண்ணும்போது அந்த முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ருத்ராட்சம் எடுத்து தான் வந்து பக்தர்களுக்கு வந்துட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது ரொம்பவே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்து நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்கணுங்கிறதால கண்ணு முழிச்சு நம்ம வீட்டில் இருக்க முடியலனால இது மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு இந்த பூஜை எல்லாத்தையும் நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு வந்து அமைதி கிடைக்கும். அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு கண்ணும் வாயும் வரைஞ்சி அப்படியே நேரில் தரிசனம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அம்மனோட தரிசனமும் சிறப்பாக இருந்தது.